எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் போனால் பார்பிக்யூ நேஷன்லாம் போனால் ரொம்ப ஒரு ஆளுக்கே 1200 ஆகும். சரி ஸ்விக்கியில் இருந்துச்சு. சரி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தோம். சரி எவ்வளோ வருதுன்னு. இது ஒரு 948 சம்திங் தான் வந்தது டேக்ஸோடு சேர்த்து. சரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுனு, அப்புறம் கோதுமை அல்வா, அப்புறம் வந்து ப்ரௌனி, அப்புறம் 2 டிப்பு, ஒன்று வந்து புதினா டிப்பு, ஒன்று வந்து மைனீஸு, அப்புறம் தயிர் ரைத்தா, அப்புறம் பிரியாணிக்கு குழம்பு, அது கருவேப்பிலை குழம்புன்னு போட்டிருந்தது. அது நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி திக்காக இருந்தது. அப்புறம் வந்து ஒரே ஒரு லெக் பீஸ் இல்லை 2 லெக் பீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் விங்ஸ் வந்து ஒரு 6 விங்ஸு, பார்பிக்யூ விங்ஸு, எல்லாமே பார்பிக்யூ. ப்ரான் வந்து அதே மாதிரி பார்பிக்யூ ப்ரானு. அப்புறம் வந்து ஃபிஷ் டிக்கா ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருந்தது. அப்புறம் வந்து சிக்கன் கிரில்டு சிக்கன் சின்ன சின்ன பீஸு. அப்புறம் 3 செட்டு பிரியாணி, ஹைட்ராபாத் பிரியாணி. அதில் வந்து 2 பீஸு வந்து இருந்தது, சிக்கன் பீஸு. அப்புறம் ஒரு சாலட் இருந்தது. இது தாங்க அந்த காம்போ வந்து. இப்போ ரிவ்யூ பண்ணிடலாமா? எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிஷ் டிக்கா நல்லா இருந்தது. அப்புறம் வந்து விங்ஸு, லெக்கெல்லாம் வந்து அங்கே சூடாக சாப்பிட்றதோட இங்கே வந்து ஓகேவாக இருந்தது. ஏன்னா ஆறி போனனால ஓகேவாக இருந்தது. குலோப் ஜாமுன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. பிரியாணியும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்புறம் ப்ரான் பிடிச்சிருந்தது. மற்றபடி மிச்சம் எல்லாம் ஓகே தான். நம்ம பிபிக்யூ நேஷன் போய் சாப்பிடையில அந்த சூடாக சாப்பிடையில அது ஒரு மாதிரி. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி வீட்டுக்கு ஆர்டர் போட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோன்னா சரி டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் எல்லோரும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆக்சுவலாக குவான்டிட்டி வந்து அந்த ரேட்டுக்கு பெஸ்ட்டு தான். டேஸ்ட்டும் வந்து பிரியாணிலாம் நல்லா இருந்தது. ஆனால் வந்து நம்ம பார்பிக்யூ நேஷன் டேரெக்டாக போய் சாப்பிடையில கிரில்லில் வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும், சூடாக இருக்கையில் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டர்ஸில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் வந்து அந்த பார்பிக்யூவோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இதில் மிஸ் ஆச்சு. மத்தியானம் சமைச்சது நைட்டு வந்து ஆறி போனதை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. பிபிக்யூ நேஷனாலே டேபிள் புக் பண்ணி போயிடுங்க. ஃபுட் பார்சல் ப்ரிஃபர் பண்ணாதீங்க.